வணக்கம் நேர்களே. மாதந்தோறும் முதல் செவ்வாய் அன்று புதுச்சேரி அரசின் நலவழித்துறை சார்பாக இயக்குனர்கள், பல துறை இயக்குனர்கள் திட்டப்பணிகள், செயல்பாடுகள், புதுச்சேரி நலவழித்துறையில் என்னென்ன சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது நம்ம கிட்ட நேரலை நிகழ்ச்சி மூலமாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைய நமது நிகழ்ச்சியில் போலியோ தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நம்ம கூட விளக்கமாக உரையாடுவதற்காக இருக்கிறார் புதுவை அரசு குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் மற்றும் அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் எம் கதிரவன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். புதுவை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வணக்கம் சார். நேர்களே, நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துட்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் பெறதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487 மற்றும் ஒரு எண் 22722488. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை இணைத்து தொடர்பு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை வாதம் என்ற நோய் வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு, எத்தனை பேர் அதனால் ஊனமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றதை நம்ம கண்கூடா பார்த்துருப்போம். அது ஒரு ஸ்டேட்க்கு மட்டும் பிரச்சனையாக இருக்காது, ஒரு வீட்டுக்கு மட்டும் பிரச்சனை, இது நாட்டுக்கே இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்ல முடியும். அந்த இளம்பிள்ளை வாதம் நோய் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பு முறைகள் என்ன? நம்ம ஒரு விஷயம், ஒரு நோய் வருதுன்னா அது வந்ததுக்கு அப்புறம் சிகிச்சை எடுத்து குணப்படுத்துறதும் ஒரு வழி இருக்கு. அதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் என்ற ஒரு ஸ்டெப் இருக்கு. ஸோ தடுக்கும் வழிமுறைகள் என்ன, போலியோ சொட்டு மருந்து நம்ம ஏன் எடுத்துக்கணுன்றதை பற்றிலாம் நிறைய பேச போகிறாங்க. ஸோ நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியாக என்ன கேட்க விருப்பப்படுறேன்னா சார், இப்போது வரும் வாரம் 10ஆம் தேதி, மார்ச் 10ஆம் தேதி அன்று இன்டென்சிஃபைடு பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் நடக்க உள்ளது. அதை முன்னிட்டு புதுவை அரசு நலவழித்துறை என்னென்ன தீவிர நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க சார்? ஓகே, இந்த இன்டென்சிஃபைடு பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், அதாவது தீவிர போலியோ தடுப்பு திட்டம், இது பல ஆண்டுகளாக அகில இந்திய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்க ஒரு ப்ரோக்ராம். ஸோ இதனுடைய பயன்தான் 2016 மார்ச் மாதம் இந்தியாவை WHO போலியோ ஃப்ரீன்னு டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இது பல பேருடைய உழைப்பு இருக்குது, மக்களுடைய உழைப்பும் இருக்குது, மக்களுடைய சப்போர்ட்டும் இருந்ததுனால தான் இந்த சக்ஸஸை நம்ம அடைஞ்சிருக்கோம். அது ஒரு பெருமையான விஷயம். ஸோ இந்த தடவை இன்டென்சிஃபைட் பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமுக்காக நம்ம கவர்மெண்ட், பாண்டிச்சேரி கவர்மெண்ட் என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப பல போலியோ பூத்ஸ் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்காங்க, அப்புறம் ஜிப்மர் இருக்காங்க, அதுபோல் பல ஆரம்ப சுகாதார நிலையங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பல மக்களுக்கு ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கணும் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், பொட்டானிக்கல் கார்டன், போத்தீஸ், ப்ராவிடன்ஸ் மால், இது போன்ற பல இடங்களில் போலியோ பூத் அறிவிச்சிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் பார்டர் பகுதிகள் பல இடங்களில் போலியோ பூத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ மக்கள் வெளியிலேருந்து உள்ள பாண்டிச்சேரிக்கு வந்தாலும் இல்லை பாண்டிச்சேரி உள்ளே இருக்க மக்களுக்கும் ஈஸியாக போய் அந்த போலியோ ட்ராப்ஸ் கிடைக்கணும், அந்த 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பயனடையணும் அப்படின்றதுக்காக பல வேலைப்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய கணக்கெடுப்பின்படி 91,000க்கு மேற்பட்ட குழந்தைகள், 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ ட்ராப்ஸ் போட்டதாக இருக்கும். இது எங்களுடைய கணக்கெடுப்பு. இது அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ தமிழ்நாட்டிலேருந்து கேசஸ்லாம் வருவாங்க. ஸோ ஏறத்தாழ 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைவாங்க அப்படின்னு கணக்கெடுக்கிறோம் நான். ஓகே சரி, இப்போ போலியோ இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு அறிக்கை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய நெய்பர் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நைஜீரியா, இந்த ஒரு நாட்டிலலாம் இந்த போலியோ இன்னமும் இருந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லுங்கள். ஸோ இப்போது நம்ம இந்தியா அறிவிக்கப்பட்ட நாடாக இருந்த பொழுதிலும் ஏன் நம்ம திரும்பவும் போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கும் சார்? இது ஒரு அருமையான கேள்வி. தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த இன்டென்சிஃபைட் பல்ஸ் போலியோ ப்ரோக்ராமை நம்ம ஏன் தொடர்றோம் அப்படின்றதுக்கு விளக்கம் என்னென்னா, போலியோ நாம் போலியோ ஃப்ரீன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். அதாவது இந்தியாவிலிருந்து போலியோவை நீக்கிவிட்டோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஆனால் முற்றிலுமாக போலியோவை ஒழித்து விட்டோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணல. சரிங்களா? ஸோ நம்ம நாட்டில் போலியோ இல்லை, பட் பக்கத்து நாடுகள் ஆப்கானிஸ்தான், அதுபோல் நைஜீரியா, இந்த மாதிரி நாடுகளில் போலியோ கேசஸ் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த நாடுல என்று வேணும்னாலும் நம்ம நாட்டுக்கு தொற்று ஏற்படலாம். ஸோ அது மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் குழந்தைங்களுக்கு எந்த நாளுமே இந்த இம்யூனிட்டி, இந்த எதிர்ப்பு சக்தி, போலியோவுக்கு எதிராக உள்ள எதிர்ப்பு சக்தி
அளவு குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த போலியோ ப்ரோக்ராமை நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் போலியோவை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணப்போ இந்த பல்ஸ் போலியோ ட்ராப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ அந்த ட்ராப்ஸ்க்கு பதிலாக வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் கொடுப்போம். ஸோ படிப்படியாக இந்த போலியோவை நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்ற சூழ்நிலையில் இந்த வேக்சின் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும். எப்படி நம்ம வந்து பெரியம்மையோட வேக்சினை வந்து ஸ்டாப் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வேக்சினையும் ஸ்டாப் பண்ணுற சூழ்நிலை வரும். ஓகே சார். இப்போ யூஸ்வலி வந்து இயர்லி ட்வைஸ் போடுவாங்களா இல்லை 4 டைம்ஸ் வந்து போலியோ போடுவாங்களா? அது மட்டும் இல்லை, போலியோவில் வந்து ஓரலாக போட வேண்டிய சொட்டு மருந்து வந்து இப்போ இன்ஜெக்டபிளாக மாறி இருக்கிறத சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, அதாவது இதுக்கு முன்பாக போலியோ இந்த இன்டென்சிஃபைட் பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் வருஷத்துக்கு 2 முறை கடைபிடிச்சிட்டு இருந்தோம். அதாவது யூஸ்வலி பிப்ரவரியில் இருக்கும் அண்ட் நவம்பர் மந்தில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம போலியோ ஃப்ரீன்னு டிக்ளேர் ஆனோன்னு ஸோ படிப்படியாக இந்த இதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும். ஏன்னா வேக்சின்ஸ் அந்த நோயை வந்து நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்ற சூழல் வரப்போ படிப்படியாக அந்த வேக்சினில் ரோல் பேக் பண்ணணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சரிங்களா? எதுக்காக தான் இப்போ இந்த வருஷம் வந்து இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் வருஷத்துக்கு 1 முறை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் 1 முறைன்னு தான் இருக்கும். ஸோ போக இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராமே எடுத்துடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஓரல் போலியோ வேக்சின் கொடுத்துக்கிட்டு இருந்ததை ஏன் நம்ம வந்து இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின், அதாவது தசையில் போடுற ஊசி ஏன் மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்களா? ஸோ இந்த ஓரல் போலியோ வேக்சின் இது போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே ஒருத்தருக்கு வந்து ஏதோ போலியோ வைரஸ் ஆன பாதிப்பு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இந்த ஓரல் போலியோ வேக்சின் போடுறதுனால வயிற்றில் உள்ள அந்த கெட்ட வைரஸ் அப்படின்னு வச்சுப்போம், கொலோக்கியலாக சொல்லணும்னா. ஸோ அந்த வைரஸை நம்ம வந்து நல்ல வைரஸால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த நபர் வந்து மலம் கழிக்கும் பொழுது இந்த நல்ல வைரஸ் தான் வெளியேறும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இல்லை பல இடங்களில் வந்து ஓப்பன் ஏர் டிஃபிகேஷன் வந்து ரொம்ப காமனாக இருந்துச்சு. ஸோ இந்த மலத்தில் இருக்கக்கூடிய நல்ல வைரஸ் மேலே வந்து மூச்சிட்டு அப்புறம் மீதி பேரோட சாப்பாட்டில் உட்கார்றப்பையோ இல்லை வந்து இது வந்து மலம் வந்து டீகே ஆகி ஒரு பவுடராக அப்படியே காற்றுல பறக்கிறப்பையோ ஸோ நம்ம உடம்புக்கு வந்து சேரக்கூடிய வைரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல வைரஸாக தான் இருக்கும். சரிங்கண்ணா? ஸோ இதை லைவ் அட்டெனுவேட்டட் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வைரஸ் வந்து உயிரோடு தான் இருக்கும், அதனுடைய நோய் ஏற்படுத்தும் தன்மையை எடுத்துட்டு அந்த இம்யூனிட்டி காசிங் ப்ராப்பர்ட்டியை மட்டும் அதில் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதனால் வந்து அந்த போலியோக்கு எதிரான இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி மட்டும்தான் நமக்கு வளரும். இது அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி பேஸில் எல்லாருக்கும் அந்த எதிர்ப்பு சக்தி பருவோம். சரிங்களா? போலியோ டோஸ் போடுறாங்களோ இல்லையோ நிறைய பேருக்கு இந்த எதிர்ப்பு சக்தி பருவோம். இதுக்காக தான் வந்து நம்ம போலியோ சொட்டு மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா கம்யூனிட்டி கவரேஜ் இருக்கணும், எல்லாரும் வந்து சீக்கிரமாக வந்து இதுக்கு இம்யூனைஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஒன்ஸ் நம்ம போலியோ ஃப்ரீன்னு டிக்ளேர் பண்ண அப்புறம் படிப்படியாக அந்த வேக்சின் எடுக்கிறது நல்லது. இப்போ வந்து இண்டிவிஜுவல் இம்யூனிட்டி இருந்தாலே போதும். ஸோ இண்டிவிஜுவல் அந்த இன்ஜெக்ஷன் போட்டிங்க அப்படின்னா இந்த தோலில் அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இன்ட்ராடர்மல்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டிங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு மட்டும் இம்யூனிட்டி வரும். மற்றபடி கம்யூனிட்டி லெவல் இம்யூனிட்டி ஸ்ப்ரெட் ஆகாது. சரிங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி இம்யூனைஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ பர்டிகுலராக இந்த பிப்ரவரி அந்த மந்த்லாம் சொல்கிறீங்களே, ஸோ அந்த மந்த்தும் குறிப்பிட்ட வயது 5 வயதிற்கு மட்டும்தான் இந்த போலியோ வேக்சின் போடணுன்றது எதனால சார்? ஓகே, அதாவது இந்த குறிப்பிட்ட வயது உள்ள குழந்தைகளுக்கு மட்டும் ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட வயது உள்ள குழந்தைகள் தான் பெரும்பாலும் பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா இப்போ நம்மெல்லாம் வந்து நிறைய வேக்சின் நிறைய வைரஸஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிருப்போம். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்யூனிட்டி வந்துடும். ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்ன்றது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் நமக்கு ஏற்கனவே இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்திகள்லாம் இருக்கும். ஸோ இந்த பிறந்த குழந்தையிலேருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தான் வந்து இந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த வேக்சின் கொடுக்குறோம், அவங்க எதிர்ப்பு சக்தியை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால தான் வந்து இதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே சார். இப்போது இந்த இளம்பிள்ளை வாதம் நோய் வந்து முழுமையாக போயிடுச்சுங்களா சார்? புதுச்சேரி ஸ்டேட்டில் எதுவும் இப்போ ஒரு கேஸும் கிடையாது? எந்த கேஸுமே கிடையாது. ஸோ 2011 தான் வந்து இந்தியாவில் கடைசி கேஸ் இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதன் பிறகு ஒரு கேஸ் கூட வரல. ஸோ தொடர்ந்து 8 ஆண்டுகளாக இந்தியாவில் ஒரு கேஸ் கூட கிடையாது. சரிங்களா? அதனால இந்த கடைசி கேஸ் வந்த அப்புறம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்தியாவை, அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனை வந்து போலியோ ஃப்ரீன்னு டிக்ளேர் பண்ணாங்க. இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன்லேயே கடைசியாக போலியோ வந்த கேஸ் நம்ம நாடு தான். இந்தியா WHO வந்து வேர்ல்டை வந்து 6 பெரும் ரீஜன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன். சரிங்களா? ஸோ இப்போ கடைசியாக நம்ம தான் வந்து ஒழிச்சதால் அந்த ரீஜன் ஃபுல்லாகவே போலியோ ஃப்ரீ அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க.
இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகள் ஆப்கானிஸ்தான், நைஜீரியா போன்ற நாடுகளில் மட்டும்தான் இந்த போலியோ கொஞ்சம் பரவிட்டு இருக்கு. சரிங்களா? மற்ற எந்த நாட்டிலையும் போலியோ கிடையாது. ஓகே சார். ஸோ இப்போ போலியோ வேக்சின் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணுறப்போ மக்களுடைய கோஆப்ரேஷன் எப்படி இருக்கும்? அவங்க வந்து பப்ளிக் வந்து ஒரு மித்து இருக்கும், இந்த வேக்சின் போட்டால் இது பாதிப்பு இருக்குன்ற ஒரு நார்மலாக தாட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க? ஸோ இந்த மித்து அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டங்களில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி, இல்லை சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு யோசனையெல்லாம் நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் பெரியம்மை அப்படின்ற ஒரு நோய் இருந்துச்சு. அது வந்து ஒரு உயிர்கொல்லி நோயாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பல பேர் உயிர் இழந்திருக்காங்க, பல பேருக்கு பார்வை போயிருக்கு, காது கேளா தன்மை வந்திருக்கு. ஸோ அது மாதிரி வாழ்வாதாரத்தையே இறந்துருக்காங்க. சில பேருக்கு மூஞ்சி விகாரமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் எப்படி மாறுச்சு? ஸோ உலக அளவில் வந்து இந்த பெரியம்மைக்கு எதிராக வந்து இம்யூனைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி மித்தெல்லாம் கிரியேட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா கையை போய் பார்க்கணும். ஸோ அந்த ஸ்கார் இருக்கா, வட்ட வடிவிலான அந்த தழும்பு இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அவங்க அன்றைய காலகட்டங்களில் அந்த வேக்சின் போட்டதால் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சுகாதாரமான ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கோம், நோயில்லா வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அதை அவங்க தயவு சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த மித்துன்றது சில பேர் தான் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஓவரால் மக்கள் அளவில் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் 100% கவரேஜ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி நம்ம பாண்டிச்சேரி, தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டட். அதே மாதிரி மக்களுக்கும் வந்து விழிப்புணர்வு அப்படிதான் இருக்கு. சரிங்களா? அதனால அவங்க எப்போவுமே இந்த ப்ரோக்ராமுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க, எதிர்ப்பே காட்ட மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதனுடைய நன்மை. ஸோ இந்த மாதிரி வேக்சின் போட்டு குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து என்னை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் எல்லா தடுப்பூசியும் போட்டாங்க. அதனால தான் நான் வந்து ஆரோக்கியமாக இன்னைக்கு ஒரு மருத்துவராக அவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் சார். நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க. இது மக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும், அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. சார், இப்போ பொதுவாக வந்து ஒரு தாய் தான் வந்து இந்த நாட்டிற்கு வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையை கொடுக்குறாங்க. ஸோ அந்த தாய் வந்து கர்ப்பிணி காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய தடுப்பூசிகள் என்னவா இருக்குது? இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த 5 வயது வரைக்கும் போடக்கூடிய தடுப்பூசிகள் என்னன்றதை இந்த நேரத்தில் சொல்லலாம். ஓகே. அதாவது கர்ப்ப காலங்களில் முன்னாடி நம்ம என்ன வேக்சின் போட்டோம் அப்படின்னா டிடி வேக்சின், அதாவது ரணஜன்னிக்கான வேக்சின் போட்டுட்டு இருந்தோம். அதாவது 16 வாரம் மற்றும் 20 வாரம் கர்ப்ப காலத்தில் போட்டுட்டு இருந்தோம். ஓகே, பேசலாம் சார். நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். நேயர்களை மீண்டும் சந்திக்கலாம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. புதுவை அரசின் நலப்பணிகள், திட்டப்பணிகள் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து போலியோ தடுப்பு நடவடிக்கைகள் வந்து எப்படி நடந்துட்டு இருக்குன்றதை டாக்டர் எம் கதிரவன், குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அரியாங்குப்பத்துலேருந்து இருக்கிற மருத்துவ அதிகாரி வந்து நம்மக்கிட்ட விளக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. நேயர்களே, நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துட்டு போலியோ சொட்டு மருந்து பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா கால் பண்ணுங்கள். 2272 487 2272 488. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை இணைத்து தொடர்புகள்லாம். சார், இப்போ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு என்னென்ன தடுப்பூசிகள் எடுக்க வேணும், அது மட்டும் இல்லை குழந்தைகள் வந்து பிறந்ததுக்கப்புறம் 5 வயது வரைக்கும் தொடர்ந்து எடுக்கக்கூடிய தடுப்பூசிகள் என்னன்றது இந்த நேயர்களுக்கு. ஸோ கர்ப்ப காலத்தில் முன்னதே நான் சொன்ன மாதிரி தான் டிடி வேக்சின் போட்டுட்டு இருந்தோம். இவன் வந்து டிடி வேக்சினாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இது டெட்டனஸ் as well as டிப்தீரியா, அதாவது ரணஜன்னி மற்றும் தொண்டை அடைப்பான், இந்த 2 நோய்க்கும் எதிரான தடுப்பு மருந்து. சரிங்களா? இது வந்து ஒன்ஸ் ப்ரெக்னன்சி டயக்னோஸ் பண்ண அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நேரத்திலே ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் டிடி வேக்சின் கொடுப்போம். அதுக்கு அடுத்து 4 வாரம் பிறகு செகண்ட் டோஸ் ஆஃப் டிடி வேக்சின் கொடுப்போம். இதுதான் கர்ப்ப காலத்தில் கொடுக்கக்கூடிய வேக்சின். சப்போஸ் இந்த கர்ப்பிணி கடைசி டோஸ் ஆஃப் டிடி வேக்சின் கொடுத்து 3 வருடத்துக்குள்ளேயே மறுபடியும் கருவுட்டுறாங்க அப்படின்னா இன்னொரு டிடி பூஸ்டர்னு கொடுப்போம். சரிங்களா? ஸோ அந்த கர்ப்ப காலத்தில் அதை தவிர வேறு எந்த வேக்சினும் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் 3 வருடத்துக்கு பிற்பாடு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ அந்த 2 டோஸ் ஆஃப் டிடி வேக்சின் கொடுக்கணும். இப்போ குழந்தைகள்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், பிறந்த குழந்தைக்கு ஸோ முதல் நாளோ இல்லை அடுத்த நாளோ 3 வேக்சின் கொடுப்பாங்க. ஒன்று பிசிஜி, ரெண்டாவது ஓபிவி, அதான் போலியோக்கு எதிர்ப்பாக, அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி, மஞ்சக்காமலை தடுப்பு மருந்து. சரிங்களா? ஸோ அந்த பிசிஜி அப்படின்றது வந்து காசநோய் எதிர்ப்பு மருந்து. இந்த 3 டோஸும் வந்து பர்த் டோஸுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக குழந்தைக்கு 6 வாரம் வயது ஆன பிறகு திரும்பியும் நம்ம
அந்த பென்டாவலண்ட்னு சொல்லக்கூடிய வேக்சின் கொடுப்போம். அந்த பென்டாவலண்ட் அப்படின்னா இதில் வந்து 5 அடுப்பு ஊசி, அதாவது டிப்தீரியா, பர்டோசிஸ், டெட்டானஸ், ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹிப், அதாவது மூளைக்காய்ச்சல், அதுக்கான தடுப்பு மருந்து. இந்த 5 மருந்துகளும் ஒரே ஊசியில் கிடைக்கும். இதுக்கு அடுத்து ஓபிவி, அந்த போலியோ ட்ராப்ஸ் போடுவோம், ஆஸ் வெல் அஸ் இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின், இந்த போலியோ தடுப்பு ஊசி போடுவோம். சரிங்களா? இதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக 10 வாரங்கள் வயது ஆறப்ப வந்து திரும்ப பென்டாவலண்ட் செகண்ட் டோஸ் போடுவோம், அதாவது 5 அடுப்பு ஊசி மற்றும் ஓரல் போலியோ வேக்சின், அந்த ட்ராப்ஸ் போடுவோம். அதன் பிறகு 4 வாரம் ஆறப்ப இந்த பென்டாவலண்ட் தேர்ட் டோஸ் போடுவோம், ஓபி ட்ராப்ஸ் திரும்ப போடுவோம், அதே மாதிரி இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் திரும்ப கொடுப்போம். இதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட்டாக வந்து அடுத்த வேக்சின் இந்தியன் நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் படி 9 மாதத்தில் தான் இருக்கும். 9 மாதத்தில் எம்ஆர் வேக்சின் போடுவோம், அதாவது மீசில்ஸ் அண்ட் ருபெல்லா. மீசில்ஸ் என்றால் தட்டம்மை, இந்த வேக்சின் போடுவோம். இந்த வேக்சின் கொடுக்குறப்ப வந்து விட்டமின் ஏ ட்ராப்ஸையும் சேர்த்து கொடுப்போம். இதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக குழந்தைக்கு 16லேருந்து 24 மாதத்துக்குள்ளே பல வேக்சின் நம்ம போடுவோம். இந்த இதில் பார்க்குறப்ப டிபிடி பூஸ்டர் வேக்சின் இருக்கும், ஓரல் போலியோ வேக்சின் இருக்கும், எம்ஆர் பூஸ்டர் வேக்சின் செகண்ட் டோஸ் இருக்கும். சரிங்களா? இதன் பிறகு பார்க்குறப்ப 5 வயது ஆகும் பொழுது டிபிடி பூஸ்டர் வேக்சின் நம்ம திரும்ப போடுவோம். ஸோ அதாவது குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் படிக்கிறப்ப போடுற ஊசி இதுவாக தான் இருக்கும். இதன் பிறகு பார்க்குறப்ப 10 வயது 16 வயது ஆகும் பொழுது, முன்னாடி நம்ம ரணஜன்னிக்கு மட்டும் வேக்சின் போட்டிருந்தோம், அதாவது டிடி வேக்சின் போட்டிருந்தோம். இப்போ நம்ம ரீசெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ப்ரெக்னன்சியில் போடுற டிடி வேக்சினை தான் இப்போ அந்த குழந்தைங்களுக்கு 10 வயது 16 வயது ஆகும் பொழுது இந்த டிடி வேக்சினை நம்ம கொடுக்குறோம். ஓகே சார், இப்போ வந்து வேக்சினேஷன் ஷெட்யூல் பிரகாரம் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து ஏன் வேக்சின் எடுத்துக்கணும், தடுப்பு ஊசி போட வேண்டியது அவசியம் என்னவா இருக்கு? ஓகே, அதாவது தடுப்பு ஊசி இல்லை தடுப்பு மருந்து, சொட்டு மருந்துகள் போட வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய கடமை ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னா குழந்தைகளை உருவாக்கணும். முதல்ல அந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும். ஏற்கனவே நான் சொன்னது தான், நம்ம கண்ட்ரீஸில் இன்ஃபெக்ஷன்றது ரொம்ப காமன். ஸோ வெளியில் போய் ஒரு சளி ஜுரம் அப்படின்னு போனாலே வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறது வந்து ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா வந்து ஸோ காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு சான்சஸ் எவ்வளவோ இருக்குது. ஸோ அதனால் இந்த தடுப்பு மருந்து கொடுத்தா அவங்களுடைய இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி அபரிவிதமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வு இருக்கும். இந்த நன்மைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 விதமாக நம்ம டிவைட் பண்ணலாம். அதாவது ஒன்று அந்த குழந்தை மற்றும் அந்த குழந்தையினுடைய குடும்பம், இன்னொன்று கம்யூனிட்டி லெவலில், நேஷனல் லெவலில் என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒன்று, இந்த மருந்து வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான மருந்து, ரொம்ப எஃபெக்டிவான மருந்து. இருக்கிறதுலே வந்து சேஃபஸ்ட் மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேக்சின் தான். சரிங்களா? இரண்டாவது, குழந்தைக்கு உயிர் காக்கும் மருந்து இது. நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது அப்படின்னா உயிர் காக்கும் மருந்து இது. மூன்றாவது, இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கும். அதாவது ஒரு 20 வருஷம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ரோட்டில் நடந்து போகிறீங்க அப்படின்னா ஏதாவது 1-2 குழந்தைங்கள நீங்கள் கட்டாயம் பார்க்க முடியும். இளம்பிள்ளை வாதம் வந்த குழந்தைங்க தாங்கி தாங்கி நடந்துட்டு இருப்பாங்க. பார்க்குறப்ப நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த சூழல் வந்து ரொம்ப மாறிடுச்சு. இப்போ அந்த மாதிரி குழந்தைய பார்க்கவே முடியறதில்ல. வேணா அந்த ஏற்கனவே பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நேரம் பெரியவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள பார்க்கவே முடியறதில்லை. இதெல்லாம் எதனால் அப்படின்னா இந்த தடுப்பு மருந்து கொடுக்கறதால தான். அதே மாதிரி இந்த தடுப்பு மருந்து கொடுக்கறதால சப்போஸ் ஒரு குழந்தை நிமோனியா காய்ச்சல் வந்துருச்சு, இல்லை ஏதோ மூளை காய்ச்சல் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1 வாரம் இல்லை வந்து 10 நாள் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அம்மா அந்த குழந்தையோட தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாகணும். அப்பா தினக்கூலி போகிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க வேலையை விட்டுட்டு இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இவங்களுக்கு வேண்டிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறது, துணிமணி எடுத்துகிட்டு வந்து வீட்டிலேருந்து கொடுக்கறது, இந்த சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுடைய ஒரு நாள் சம்பாத்தியம் போயிடும். இதனால் அவங்க கடனாளி ஆகலாம், அவங்க வாழ்க்கையே மாறி போகிற சூழ்நிலை வந்துடலாம். சரிங்களா? இவ்வளோ இதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நேஷ்னல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர் வந்து இதை யோசிப்பாங்களா என்னென்னு கூட தெரியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு நபர் இல்லை ஏதோ ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகிறாங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து அதுக்கு வேண்டிய குளுக்கோஸும் சரி, ஐவி கேன்லாவும் சரி, மருந்துகளும் சரி, பெட்டு சரி, ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது. இது வந்து கவர்மெண்ட்டோடைய காசு. ஸோ இது போன்ற பல குழந்தைகள் அட்மிட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எத்தனை 1000 கோடிகள் செலவாகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக்சினேஷன் ஷெட்யூலில் போடுற வேக்சின், இந்த வேக்சின் போடுறதால கவர்மெண்ட்டுக்கு
கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே செலவு மிச்சம். அதாவது இவங்கெல்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டு அட்மிட் ஆகிறதுலேருந்து நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 10,000 கோடிக்கு மேலே செலவு மிச்சம் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அவ்வளோ பெரிய நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூரிசமை ப்ரொமோட் பண்ணலாம். அதாவது இந்த ஏரியாவில் நோய் அதிகமாக இருக்குது அப்படின்ற கட்டத்தில் வந்து யாரும் டூர் போக மாட்டாங்க. ஸோ ஐயோ அந்த ஏரியாவுக்கு போகணுமா அப்படின்னு யோசிப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த நோய் இல்லாத ஒரு ஏரியாவை உண்டாக்கணும் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இல்லை வெளியூர்லேருந்து மக்கள் வருவாங்க, அந்த இடத்த ரசிக்கிறதுக்கு மாதிரிலாம் வருவாங்க. டூரிசமை ப்ரொமோட் பண்ணலாம் ஆஸ் வெல் அஸ் டெவலப்மெண்ட். ஸோ நோய் இல்லாத ஒரு இடம் இருந்தால் தான் வந்து வெளிநாடுகள்லேருந்தும் சரி இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் கார்பரேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து இங்கே தொழில் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க, இங்கே வரலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்க மக்களும் சரி வெளியிலேருந்து வர மக்களும் சரி ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்க தொழில் வளம் பெருகும். ஸோ அதனால் வந்து டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டு ப்ரிவென்ட் பயோ டெரரிசம். சில படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டிலேருந்து ஏதோ ஒரு கிருமியை வந்து இந்தியாவுக்குள்ளே புகுத்தி ஸோ இந்தியாவில் உள்ள பல மக்களை வந்து நோய்வாய்ப்பட வச்சு அப்புறம் வந்து இந்தியாவை வந்து அடிமையாக்கணும் அப்படின்னு சில பேர் திட்டம் போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி மூவிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பேசிக்கான டிசீசஸ், வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ், இதுக்கான இம்யூனிட்டி நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இது போன்ற பல சூழ்நிலைகளை நம்ம தவிர்க்கலாம். டு ப்ரிவென்ட் பயோ டெரரிசம். ஸோ இவ்வளவு நன்மைகள், இன்னும் பல நன்மைகள் இருக்குது. ஸோ உங்களுக்காக நான் இவ்வளவு நன்மைகள் சொல்கிறேன். ஒரு வேக்சின் எடுக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு நாடை உருவாக்க முடியும், பொருளாதாரத்திலையும் உடல் நலத்திலையும் சொல்லியிருக்கேங்க டாக்டர். ஸோ இப்போது எம்ஆர் வேக்சின், மீசல்ஸ் ரூபெல்லா வேக்சின் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறப்போ பரவலாக இருந்த ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் வந்து ரூமராக நிறைய பேர் பண்ணிட்டு அது போடக்கூடாதுன்ற ஒரு குரூப் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படி தடுத்து உங்களால் அந்த வேக்சினை திரும்ப கண்டினியூ பண்ண முடிஞ்சிச்சு? எம்ஆர் வேக்சின் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய இனிஷியேட்டிவ், ரொம்ப 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 அருமையான ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ எம்ஆர் வேக்சினில் என்னென்னா மீசல்ஸ் ஆஸ் வெல் அஸ் ருபெல்லா இந்த 2 நோயையும் தடுக்கக்கூடிய மருந்து இருக்குது. இந்த 2 நோய்க்கும் எதிர்ப்பு சக்தி வரும் ஒரே ஒரு ஊசியிலேயே. இதுக்கு முன்னாடி நம்ம மீசல்ஸ் வேக்சின் தான் போட்டிருந்தோம். மீசல்ஸ்னால் தட்டம்மை. தட்டம்மைனா வந்து சில ரேஷஸ் வரும், தட்டையாக இருக்க ரேஷஸ் வரும், லிம்ஃப் நோட்ஸ் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும், லைட்டாக ஃபீவர் வரும் குழந்தைக்கு, அதுக்கப்புறம் சரியாயிடும். பரவலாக மக்களுக்கு தெரிஞ்சது இதுதான். ஸோ சில குழந்தைகளில் வந்து கான்சிக்வன்சஸ் வரும். அதாவது இது மீசில்ஸ் வந்து மூளை காய்ச்சல் கூட ஏற்படலாம். அதனால் பெர்மனெண்ட் ஹியரிங் லாஸ், பெர்மனெண்ட்டாக வந்து காது கேளா தன்மை கூட வரலாம் குழந்தைக்கு. சரிங்களா? ஸோ குழந்தையோட ஐக்கியூ கூட பாதிக்கப்படலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கான்சிக்வன்சஸ் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ருபெல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து மைல்டர் ஃபார்ம் ஆஃப் மீசல்ஸ். அதாவது ஸோ ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதோ வந்துருச்சு அப்படின்னா மைல்டர் ஃபார்ம் ஆஃப் மீசல்ஸ் தான் இருக்கும், வேறு பெரிய கான்சிக்வன்சஸ் உண்டு பண்ணாது. பட் பெண்களுக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா ஸோ அவர்கள் கருவுருக்கும் போது ஸோ வந்து அந்த வயிற்றில் இருக்க சிசுவை பாதிக்கலாம். சரிங்களா? என்னென்ன பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் பொறை வரலாம், கண் நரம்பை பாதிக்கலாம், காது கேளா தன்மை வரலாம், காது நரம்பு பாதிச்சுன்னா, அதே மாதிரி இருதய கோளாறுகள் வரலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் வரக்கூடாது. வயிற்றில் இருக்க சிசு பிறக்கிறப்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ தான் வளமான இந்தியாவை உருவாக்க முடியும். அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த எம்ஆர் வேக்சினேஷன் கேம்பெயினை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ மக்கள் லெவலில் வந்து அது ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே நம்ம வேக்சினேஷன் ஷெடியூல்லே அது இருக்குது. சப்போஸ் யாராவது அதை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வேக்சின் கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுக்கு மோர் தென் 95% சீரோ கன்வர்ஷன் இருக்கும், நல்ல ஒரு இம்யூனிட்டி வரும். சரிங்களா? ஸோ எஸ்பெஷலி இந்த எம்ஆர் வேக்சின் கேம்பெயின், இந்த மாதிரி கேம்பெயின் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரெசிடென்ஸில் வந்து வேக்சினேஷன் கவரேஜ் நல்லா இருக்குது. ஸோ வெளியூர்லேருந்து வேலைக்காக வருவாங்க. ஸோ இந்த கட்டட வேலைக்காக வர தொழிலாளிகள் இருப்பாங்க, இந்த பொம்மை செய்து விற்கும் தொழிலாளிகள் இருப்பாங்க, இந்த நொமேட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு இடம் கிடையாது இந்த நாடோடிகளுக்கு. ஸோ ஒரு இடத்துக்கு போவாங்க, வேலை செய்வாங்க, அன்றைக்கி சாப்பிடுவாங்க, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவாங்க, வேலை செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்க குழந்தைகளை கேர் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. சரிங்களா? அவங்களெல்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணால் தான் வந்து இவங்களெல்லாம் கவர் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்து ரேஷன் கார்டு, இந்த ரேஷன் கார்டு இல்லை இந்த குழந்தை இருக்காங்க, ஸோ இவங்க இருக்காங்க இப்படின்னு கணக்கு எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேர் மிஸ் ஆவாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாமும் பெனிஃபிட் ஆகணும், ஆல்மோஸ்ட் 100% எல்லாருமே பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு எடுத்த ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் எம்ஆர் வேக்சின் கேம்பெயின். இதுக்கு வந்து மக்களிடையே நல்ல ஆதரவு இருக்குது. சரிங்களா? சின்ன சின்ன குரூப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த யூடியூப்பில் அவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன பதில் தான். அவங்க அம்மா அப்பா கையில்
இந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் ஸ்காரை பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு முடிவு பண்ணுங்க. ஓகே சார். ஸோ இப்போ பொதுவாக வேக்சினேஷன் நடக்கிறப்போ குழந்தைகள் வந்து ஃபீவராக இருக்காங்க, காய்ச்சல் இருக்குது, சளி பிரச்சனை இருக்குது, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வேக்சின் எடுத்துக்கலாமா? ஓகே, அதாவது உங்களுக்கு ஒரு வேக்சின் கார்டு இருக்கும் சரிங்களா. குழந்தை பிறந்த உடனே அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வேக்சினேஷன் கார்டு கொடுத்துருவாங்க. எந்தெந்த மாதம் தேதி கொடுத்துருவாங்க, எப்போ வந்து என்னென்ன வேக்சின் போடணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த நாளில் குழந்தைக்கு ஃபீவராக இருந்தாலும் சரி, வேறு பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். வேறு சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அணுகணும். ஸோ எந்த சைட்டில் நீங்கள் வேக்சினேஷன் ரொட்டீனாக போடுவீங்களோ அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா மருத்துவர் பார்ப்பாங்க. அதாவது சாதாரண ஜுரம், சாதாரண லைட்டாக சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து வேக்சின் போடக்கூடாதுன்னு இல்லை, தாராளமாக போடலாம். சில நேரங்களில் நிமோனியா போன்ற காய்ச்சல்கள்லாம் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் போட மாட்டோம். ஸோ மருத்துவர் அந்த டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்கள் குழந்தைய கூப்பிட்டு அங்கே போனீங்க அப்படின்னா அவங்க பார்த்து முடிவு பண்ணுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் சரிங்களா. நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் குழந்தைய, எங்கள்கிட்ட தாராளமாக கூப்பிட்டுவாங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. அரசு மருத்துவர் வந்து ஆதரவாக இருக்கார் குழந்தைகள் நலத்தில்ன்றது பெருமையாகவும் இருக்குது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார் வேக்சின் போடுறோம், ஸோ அந்த நேரத்தில் உடனே வந்து அந்த வேக்சின் போட்ட இடத்துல சப்போஸ் இன்ஜெக்ஷனாக பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல தேய்ச்சி விடுறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணலாமா கூடாதுங்க சார்? ஓகே, அதாவது வேக்சினில் பல வகைகளில் போடலாம். ஒன்று நம்ம போடுற ட்ராப்ஸ், போலியோ ட்ராப்ஸ் போடுறோம். அதே மாதிரி சில ரோட்டா வைரஸ் வேக்சின் இருக்கும், அதை நம்ம கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின், இது வந்து தோலில் போடுற வேக்சின் சரிங்களா. பிசிஜியும் தோலில் போடுற வேக்சின். சப்கியூட்டேனியஸாக போடுற வேக்சின் இருக்குது, எம்ஆர் வேக்சின் சப்கியூட்டேனியஸாக போடுவாங்க. அதே மாதிரி வந்து தசையில் போடுற வேக்சின் இருக்குது, டிபிடி, பென்டாவேலண்ட், அதெல்லாம் வந்து மசில் உள்ள நல்லா 90 டிகிரிஸில் இன்ஜெக்ஷனை போட்டு போடுற வேக்சின் இருக்குது. ஸோ இந்த தோலில் போடுற வேக்சின் இருக்குது பார்த்தீங்களா, பிசிஜி, இந்த இன்ட்ராடர்மல் போலியோ வேக்சின், இதெல்லாம் போட்டாலே வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் வரும். இதை தேய்ச்சி விடணும்னு அவசியம் கிடையாது, அதுவே அமுங்கிடும். ஓகே, அதுபோல் வந்து இந்த இன்ட்ராமஸ்குலராக போடுற வேக்சின் இருக்குது பார்த்தீங்களா, டிபிடி அந்த மாதிரி வேக்சின், இல்லை பேவலண்ட் வேக்சின், எந்த வேக்சின் போட்டு அந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடலாம். ஏன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும். இந்த ஊசி போடுறப்ப வந்து அது வந்து தசை நாறுகளை கிழிச்சிட்டு தான் போகும். அதனால உள்ளே வந்து கொஞ்சம் ரத்த கசிவு இருக்கும், அதனால லைட்டாக ஒரு ஸ்வெல்லிங் வரும் குழந்தைக்கு. கொஞ்சம் குழந்தைக்கு வலிக்க தான் செய்யும். ஸோ அது போட்டு தான் ஆகணும். அந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடலாம். சப்போஸ் அதன் பிறகு உங்களுக்கு வந்து லைட்டாக வீக்கம் இருக்குது, ஐயோ குழந்தைக்கு வீங்கிடுச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட்டீங்கன்னா அதுக்கு வேணால் அவசியம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஐஸ் பேக் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒத்தரம் கொடுக்கலாம் சரிங்களா. ரொம்ப சூடான தண்ணியெல்லாம் ஒத்தரம் கொடுக்காதீங்க, ஐஸ் பேக் கொடுக்கறது பெட்டர் சரியா, அது வச்சா போதும். ஓகே சார். இப்போது வேக்சின் போட்டதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெஷலாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்குங்களா சார்? ஓகே, அதாவது வேக்சினேஷன் செஷன் குழந்தைகள் வர்றப்பே வந்து சொல்லிடுவாங்க. இந்த வேக்சின், அதாவது டாக்டர் இருக்கலாம், இல்லை ஏஎன்எம், எல்ஹெச்வி இருக்கலாம், இல்லை ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஹெல்த் அசிஸ்டன்ட், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க இந்த வேக்சின் எதுக்காக போடுறோம், இந்த வேக்சினோட பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த வேக்சினுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்கலாம். சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது ரொம்ப 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 ரேர் தான், இருந்தாலும் அதை எடுத்துரைப்பாங்க சரிங்களா. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்டாவலன் வேக்சின் போடுறப்ப சில குழந்தைகளுக்கு ஜுரம் வரலாம். ஸோ ஜுரம்ன்றது அது வேக்சின் போடுறதாலையும் கூட வரலாம், இல்லைன்னா குழந்தைக்கு சளியாக இருக்கும் அதனால கூட வரலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து முன்னரே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த வேக்சின் போட்ட அப்புறம் பேராசிட்டமால் இந்த மாத்திரைகளோ இல்லை ட்ராப்ஸோ கொடுத்துருவாங்க குழந்தைக்கு. ஸோ இந்த ட்ராப்ஸை வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேக்சின் போடுறப்பையும் வந்து என்ன அவங்களுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா தான் அவங்க பயம் இல்லாமல் வீட்டுக்கு போவாங்க. ஸோ வேக்சின் போட்ட அப்புறம் குழந்தைய எப்படியும் ஒரு அரை மணி நேரமாவது ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ நாங்கள் குழந்தைய வந்து மானிட்டர் பண்ணுவோம், அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்புவோம். ஏன்னா இந்த அரை மணி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் ஏதாவது ஒன்று ஆகுது அப்படின்னா இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நாங்கள் தான் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்க போகிறோம். ஸோ அந்த வேக்சின் அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஏஇஎஃப்ஐ கமிட்டின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. இது ரொம்ப 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 ரேரான ஈவெண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் 50 லட்சம் இல்லை 1 கோடி டோஸ் கொடுத்தா ஒரு பேருக்கு ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வரலாம் சரிங்களா. இதை பற்றி பயப்பட வேணாம் தயவுசெய்து. புதுவை அரசின் நலவழித்துறையின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி மூலமா பொதுமக்களுக்கு என்ன அறிவுரைகள் வேக்சினேஷன் பற்றி சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? ஸோ உங்களுக்கெல்லாம் சொல்கிற மெசேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெசேஜ், ஸோ வரும் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி மார்ச் 10, 2019 அன்று ஸோ இன்டென்சிஃபைட் பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் நடக்கவிருக்கிறது. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவரும் இந்த
ப்ரோக்ராமை பயன்படுத்திக்கிட்டு போலியோ ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டு பயன்பெறணும் அப்படின்றது என்னுடைய முதல் மெசேஜ். ரெண்டாவது மெசேஜ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க, மேதாவி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருங்கால இந்தியா மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வருங்கால மாணவர்கள் இளைஞர்கள் யார்? இன்றைய குழந்தைகள் தானே. அவங்களுடைய நலனை பேணி பாதுகாக்கிறது நம்மளுடைய தலையாய கடமை. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு தரமான கல்வி கொடுக்கணும், தரமான பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும், உணவு முறைகளை சொல்லிக் கொடுக்கணும், அதே மாதிரி தடுப்பூசி தடுப்பு மருந்தை அவசியம் கொடுக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம ஒரு வளமான வல்லரசான இந்தியாவை உருவாக்க முடியும். ஓகே சார், நல்ல கருத்து சொன்னீங்க சார். நிகழ்ச்சியின் சார்பாகவும் நேயர் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுவோம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.